ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்துல ஆசைப்படக்கூடிய 3 விஷயங்களை உள்ளடக்கி ஒரு அமல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அந்த 3 ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கும் என்றால் ஒரு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அவன் வாழுவான். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில தேடுற விஷயம் என்ன? நிம்மதி, சந்தோஷம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூ தாவூதிலே வரக்கூடிய ரிவாயத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க அறிவிக்கிறாங்க, மன் லஸிமல் இஸ்திக்ஃபார், யார் இஸ்திக்ஃபார பற்றி பிடிச்சு கொள்கிறாரோ, ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி தீகின் மக்ரஜா, அல்லாஹ் அவருக்கு சகல நெருக்கடிகளில் இருந்தும் வெளியாகக்கூடிய பாதையை அல்லாஹ் உண்டாக்குவான். அது எப்படியாப்பட்ட நெருக்கடியாக இருந்தாலும் சரி, தொழில் நெருக்கடியாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையுடைய நெருக்கடியாக இருக்கலாம், பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம், எந்த நெருக்கடியாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் அதிலிருந்து வெளியாகக்கூடிய பாதையை அல்லாஹ் அவருக்கு உண்டாக்குவான். ரெண்டாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே ஹதீஸுடைய தொடர்ல, வமின் குல்லி ஹம்மின் ஃபரஜா, சகல விதமான ஆழமான கவலைகளில் இருந்தும் வெளியாகக்கூடிய பாதையை அல்லாஹ் உண்டாக்குவான். அரபுல ஹுஸ்ன் என்ற வார்த்தை பாவிக்கிறது சும்மா நோமலா சாதாரண கவலைக்கு பாவிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஹம்முன் என்ற வார்த்தை பாவிக்கிறது ஆழமான கவலை. அவருக்கு என்ன கவலைன்றே தெரியாது, ஆனா கவலை. கண்ணியமானவர்களே, அது துனியாவுடைய கவலையாக இருக்கலாம், ஆகிரத்துடைய கவலையாக இருக்கலாம். அந்த கவலைகளில் இருந்து வெளியாகக்கூடிய பாதையை அல்லாஹ்வே அவருக்கு உண்டாக்குவான். மூன்றாவது சொன்னாங்க, வரஸகஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அவருடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் நினையா புறத்திலிருந்து அல்லாஹ் நிவர்த்தி செய்வான். அது எந்த தேவைகளாக இருந்தாலும் சரி, எல்லா தேவைகளையும் அல்லாஹ் அவர் நினையா புறத்திலிருந்து அல்லாஹ் அவருக்கு நிவர்த்தி செய்வான். அந்த தேவைகள் துனியாவுடைய தேவையாக இருக்கலாம், திருமணத்துடைய தேவையாக இருக்கலாம், தொழிலுடைய தேவையாக இருக்கலாம், குடும்பத்துடைய தேவையாக இருக்கலாம். எல்லா தேவைகளையும் அல்லாஹ் நிவர்த்தி செய்வான். யாரிடமும் கையேந்தாமல் அல்லாஹ் அவருடைய முழு தேவைகளையும் நிவர்த்தி செய்வான். இந்த 3 பொக்கிஷங்களும் உள்ளடங்கிய ஒன்றுதான் இஸ்திக்ஃபார். இந்த இஸ்திக்ஃபார், மன் லஸிமல் இஸ்திக்ஃபார், இந்த லஸிம் என்ற வார்த்தை கூட அரபுல பாவிக்கிறது. அந்த இஸ்திக்ஃபார் அவர் எந்த நிலைமையிலையும் அவர் விட மாட்டாரு. அவர் இஸ்திக்ஃபாரை பற்றி பிடிச்சு கொள்வாரு. இப்படியாப்பட்ட இஸ்திக்ஃபாருடைய இந்த அமல் யாருடைய வாழ்க்கையில இருக்குமோ, அவருடைய வாழ்க்கை நிம்மதியாக சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும்.